அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பிஎஸ் இன் கிச்சன். எப்பவுமே நம்ம வழக்கமாக நம்ம சாப்பிட்ற ஐட்டங்களே நம்ம பண்ணியிருந்தோம். இன்னைக்கு புதுசாக ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அதாவது ஒயிட் சாஸ் பாஸ்தா, க்ரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா வீட்டில் எப்படி குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கோம். பேன் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டு பாஸ்தா, பிளெயின் பாஸ்தா ஒரு கப்பு நிறைய எடுத்து அதில் வேக வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் இந்த பாஸ்தா அடுப்பை பெருசாக வச்சுட்டு வேக வைக்கிறோம். அதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா சாப்பிடும்போது அதுலேயும் கொஞ்சம் சால்ட்டு இருக்கணும், சுவை இருக்கணுங்கிறதுக்காக முதல்ல சால்ட்டு போட்டுக்கிறோம். ரொம்ப ஜாஸ்தி போட வேணாம், கம்மியாக போட்டு நம்ம அதை வேக வைக்கிறோம். சைமல்டேனியஸாக பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் ஒரு வாணலி வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நம்ம அதில் போடுறோம். போட்டு நல்ல வதக்குறோம். அது அந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேப்சிகம், அதாவது குடமிளகாயை நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கோம். அதையும் அதில் போட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வதக்குறோம். இது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதையும் நம்ம போட்டு நல்ல அதை வதக்குறோம். இந்த வெங்காயமும் கேப்சிகமும் நல்லா வதங்கிடும். இது டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறோம். டொமேட்டோ போடாதனால, அதாவது தக்காளி இல்லாதனால டொமேட்டோ சாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி இருந்தால் நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க. இப்போ இந்த பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இந்த வானிலையில் இப்போது 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். பட்டர் இருந்தால் நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட நெய் இருக்கிறதுனால நெய் யூஸ் பண்ணிக்கிறோம். 1 கப்பு மைதா மாவு அதில் போட்டு, நெய் சூடானதும் 1 கப்பு மைதா மாவு போட்டு நல்லா அதை அந்த நெய்யோட கலக்கிற மாதிரி நல்ல அதை என்ன பண்ணுங்க, கிளறி விடுங்க. இந்த நெய், இந்த மைதா மாவு ரெண்டும் சேர்ந்து நல்லா கலந்து ஒரு மாதிரி ஒரு கட்டி பதத்துக்கு வரணும். இப்போ இதில் நம்ம ஒரு 1/4 லிட்டர் பால் வச்சுருக்கோம். பால் அதில் ஊற்றுறோம். பாலை ஊற்றி நல்ல கிளறுறோம். இந்த நெய், இந்த மைதா மாவு இந்த பாலோடு சேர்ந்து நல்ல மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்ல நம்ம இதை கிளறி விடுறோம். இப்போ நல்ல கட்டி இல்லாமல் கிளறுங்க, கட்டி தட்டிடக்கூடாது. கட்டி தட்டிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். கட்டி தட்டாமல் நல்ல கிளறுங்க. இப்போ இது நல்ல மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது ஏற்கனவே நம்ம வேக வச்சு தனியாக வச்சுருந்த அந்த ஒயிட் பாஸ்தா, பிளெயின் பாஸ்தாவை இதில் கொட்டி நல்ல கிளற போகிறோம். நல்ல இந்த பாஸ்தாவோட இந்த அந்த மாவு கரைசல், மில்கோட எல்லாமே நல்ல கலக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கிளறோம். இப்போ மேலும் சிறிதளவு நம்ம அதாவது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துறோம். கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சிருந்த வெங்காயமும் கேப்சிகமையும் இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி இன்னும் நல்ல கிளற போகிறோம். நல்ல கிளற போகிறோம். இப்போது கேப்சிகமும் ஆனியனையும் போட்டு நல்ல கிளறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா நல்ல மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்ல கிளறி விடுங்க. இது நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம். 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணுங்க. அடுத்தது 1 ஸ்பூன் கிரீன் சில்லி எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இந்த பாஸ்தாக்கு டேஸ்ட் கொடுக்கும், அபரிமிதமான டேஸ்ட் கொடுக்கும். அதனால இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் 1 ஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆரிகனோ ஃப்ளேக்ஸ், அதாவது கற்பூரவல்லி இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை காய வச்சு அதை பொடி பொடியாக்கி வச்சுருக்காங்க அந்த இலை. இது ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, மிளகாவத்தில் கொஞ்சம் உடைச்சி வச்சுருக்கோம், அதுதான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையிலேயே கிடைக்கும், ரெடிமேடாக கடையிலேயே கிடைக்கும், நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இப்போது நம்ம சீஸ் கட் பண்ணி, அதாவது சீஸ் 2 ஸ்லைஸ் சீஸ் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி அதனோட ஆட் பண்ண போகிறோம். இந்த ஒயிட் சாஸ் பாஸ்தாக்கு க்ரீமி டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய இந்த சீஸை நம்ம இதில் போட்டு மேலும் நல்ல கிளற போகிறோம். இந்த சீஸ் இந்த பாஸ்தாவோட
மொத்தமா நல்ல மிக்ஸ் ஆகணும். அப்பதான் வந்து அந்த நம்ம சாப்பிடும்போது ஒரு க்ரீமி எஃபெக்ட், ஒரு க்ரீமி டேஸ்ட் அதுல இருக்கும். அதனால இதை வந்து நல்ல மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விடுறோம். அது பாருங்க எப்படி நல்ல மிக்ஸ் ஆகுது. இதே மாதிரி நீங்களும் நல்ல அதை அடிவட்ட கிளறி விடுங்க. அவ்வளவுதான், இந்த கிரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா சாப்பிட்றதுக்கு தயாராயிடுச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் ஒரு பிளேட்ல கொட்டுறோம். அது சீஸோட அது வந்து இந்த பாஸ்தாவை நம்ம சாப்பிடும்போது ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும். வெளியில ரெஸ்டாரண்ட்ல பண்றக்கூடிய டேஸ்ட்ல இது வந்து இருக்கும். குழந்தைகள்லாம் வந்து வீட்டில் செஞ்சு கொடுங்க. இதுல வந்து நம்ம மேலும் என்ன பண்றோம், இந்த ஆரிகனோ ஃபிளேக்ஸையும் ரெட் சில்லி ஃபிளேக்ஸையும் ஆட் பண்ண மேல அப்படியே லைட்டா அப்படியே தூவி விடுறோம். அப்பதான் சாப்பிட்றதுக்கு நமக்கு டேஸ்டா இருக்கும். உங்ககிட்ட சீஸ் இன்னும் ஸ்லைஸ் பண்ண இருந்ததுன்னா அதையும் கூட இதுல மேலோட்டமா அப்படியே தூவி விட்டு சாப்பிடலாம். வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை விடவே மாட்டாங்க. ஒவ்வொரு வாட்டியும் இதே செய்து தர சொல்லுவாங்க. வீட்டில் குழந்தைகள் வந்து கொஞ்சம் லீனா இருந்தது அப்படின்னா இதை கொஞ்சம் அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்ல புஷ்டியா கொஞ்சம் குண்டா வருவாங்க. இதே போல நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்க கருத்துக்களை நம்ம வீடியோ கீழே பதிவிடுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.